தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என உலகம் முழுவதும் தனித்துவமான கலாச்சாரத்தோட வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு சத்தியசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, நம்மளோட சங்க காலத்துல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். சரியா? சோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டே 4ல என்ன பார்த்திருப்போம், சங்க காலம் அப்படிங்கும் போது சங்க காலத்துல இருக்கக்கூடிய மன்னர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க, முச்சங்கங்கள் பத்தி படிச்சோம் இல்லையா? சோ முச்சங்கங்கள்னு சொல்லும் போது எங்கெல்லாம் இருந்துச்சு அதை வந்து பார்த்திருப்போம் இல்லையா? பக்ருளி ஆற்றங்கரையா இருக்கலாம், குமரி ஆற்றங்கரையா இருக்கலாம், அல்லது வைகை ஆற்றங்கரையில இருந்த மதுரையா இருக்கலாம். இந்த முச்சங்கங்களில் இருந்த புரவலர்களையும் புலவர்களையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இந்த தமிழ் சங்கம் இருந்ததற்கான என்னென்ன எவிடன்சஸ் சான்றுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். சோ இந்த முச்சங்கங்களுக்கான சான்றுகள் எதுலங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய தமிழ் புலவர்களும் எழுதியிருக்கிறாங்க, அது போக சில மேலை நாட்டு அறிஞர்களும் இதை பத்தி எழுதியிருக்காங்க, சில ஆராய்ச்சியாளர்களும் இதை பத்தி எழுதியிருக்கிறாங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். இதுல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, முச்சங்கங்கள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் பத்தி பார்ப்போம். போலங்க, மதுரை தமிழ் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லும் போது அகத்தியரோட பேர் வந்து சொல்றாங்க. சரி, அகத்தியர் பத்தி படிச்சு போலையா? குருமுனி, பொதியில் முனி, முதன்மை சித்தர் இப்படின்லாம் சொல்லப்படக்கூடியவர். சோ அவர் அகத்தியரால உருவாக்கப்பட்டதான் மதுரை தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்றோம். சரிங்க, இந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தை முதலா பயன்படுத்தினவர் யாரு சொல்றோம் அப்படின்னா, மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனாரை வந்து சொல்றோம். திருச்சி சீர்தண்டலை பகுதியில பிறந்து மதுரையில தானிய வணிகம் செஞ்சவர் தான் கூலவாணியின் சீத்தலை சாத்தனார். அந்த சங்கம் அப்படிங்கிற வார்த்தைய எதுல பயன்படுத்திருக்காரு? மணிமேகலையில பயன்படுத்துறாரு. முதலா சங்கம்ங்கிற ஒரு வார்த்தை இடப்பட்டது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணிமேகலையில. சோ அத சொல்றாங்க, சங்கம் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல பயன்படுத்துறவரு சீத்தலை சாத்தனார். இந்த சங்கம் இருந்ததற்கான சில நோட்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து எதுல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, திருநாவுக்கரசர் எழுதின தேவாரத்துல. நம்ம 12 திருமுறைகள் வந்து முதல் 7 திருமுறைகள் பார்த்து போலையா? முதல் 3 திருமுறைகள் வந்து திரு ஞானசம்பந்தரும், 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளை திருநாவுக்கரசரும், 7வது திருமுறையை சுந்தரமூர்த்தி நாயனாரும் பாடியிருப்பாங்க, நம்ம படிச்சிருப்போம். இதுல திரு நாவுக்கரசர் பாடின பகுதி இருக்கு இல்லையா? இதுலதான் இந்த சங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இருக்கு. எந்த பாடல் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு போலாங்க. நான் பாட்டு புலவனாக சங்கம் ஏறி நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இதுல பார்த்துட்டு போல திருவிளையாடல் மூவி பார்த்துட்டு போலாங்க. சோ அந்த திருவிளையாடல் மூவில பாத்தீங்கன்னா தருமி அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துல இருப்பாரு. அப்போ சூடாமணி பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்றவங்களுக்கு ஒரு பொற்கிளி, கனக கிளி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கனக கிளின்னா என்ன? கிளினா துணி, அதுல கோல்டு காயின் எல்லாம் போட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இல்லையா? அப்போ இறைவனா புலவர் வடிவத்துல வந்த இறைவனுடைய இதால ஒரு பாட்டு கூட படிப்பாரு. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படின்னு பாடலாம் பார்த்துட்டு போலையா? சரி, இந்த பாடலை படிச்சு தருமிக்கு என்ன கிடைச்சிருக்கோம்? அந்த கனக கிளி கிடைச்சிருக்கும். சோ அது திரும்ப கிடைக்கும் போது இறைவனே தமிழ் சங்கத்துல வந்து நக்கீரரை எதிர்த்து அந்த பாடலுக்கு பொருள்லாம் சொல்லி அந்த தங்க பரிசை யாருக்கு வாங்கி கொடுத்திருப்பாரு? தருமி அப்படிங்கிறவருக்கு. சோ அதைத்தான் சொல்றாரு, நான் பாட்டு புலவனாக சங்கம் ஏறி, ஒரு பாட்டு புலவனாக இறைவனே தமிழ் சங்கத்துக்கு வந்து நற்கனக கிளி தருமிக்கு அருளினோன் கான் அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கும். அந்த பாடல் வரி நம்ம கொடுத்திருக்கோம். சரிங்களா? திரு நாவுக்கரசருடைய தேவாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த இடத்துல சங்கம் ஏறி தமிழ் சங்கத்தை குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப சங்கம் பற்றிய குறிப்பு முதலா வந்தது எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கம் அப்படிங்கிற இதுல திருநாவுக்கரசர் எழுதின தேவாரம். 12 திருமுறைகள்ல முதல் 7ல வந்து 4, 5, 6வது திருமுறைகளை நம்ம வந்து தேவாரம் சொல்லலையா? இந்த தேவார பகுதியில இது இருக்கு. சரியா? முக்கியமான ஒண்ணுங்க. சரி, சங்கம் பற்றிய சரிங்க, முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை முதல்ல சொன்னது. 3 சங்கங்கள் இருந்ததுல முதல் 2 சங்கத்தை இன்னும் நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை. சரியா? வையாபுரி பிள்ளையா இருக்கலாம், நீலண்ட சாஸ்திரியா இருக்கலாம், நம்மளோட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இருக்காருல்ல, எவரா இருக்கலாம். இப்படி நிறைய தமிழறிஞர்களுமே என்ன சொல்றேன்னா, 3வது சங்கம் இருந்திருக்க, கடைச்சங்கம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு, முதல் 2 சங்கம் இருந்ததுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறோம். இருந்தாலும் 3 சங்கங்களும் இருந்ததை பத்தி ஒரு டீட்டெயிலான நேற்று கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு போலையா? முச்சங்கங்கள், அதுல இருந்த புரவலர்கள் புலவர்கள், அடுத்து பாடிய அரசர்கள், பாடப்பட்ட அரசர்கள் படிச்சிட்டு போலையா? இந்த டீட்டெயில் எல்லாம் எதுல கிடைக்குது அப்படின்னா, இறையனார் களவியல் அகப்பொருள் உரை அப்படிங்கிற நூல்ல. நம்ம முந்தின கிளாஸ்ல பார்த்திருக்கோம், இறையனார் களவியல் அப்படிங்கிற நூலை எழுதுனது இறைவன் இல்லையா? இறையனார் அப்படிங்கிறவரு நம்ம தமிழ் சங்கத்திலேயே பாத்தீங்கன்னா இறைவனே வந்து இறையனார், திரிபுரம் எரித்த சடையர், அது மட்டும் இல்லாம முக்கண்ணனார், இந்த மாதிரி பெயர்கள்ல இறைவனே வந்து தமிழ் சங்கத்துல இருந்ததா நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அந்த முறையில பார்க்கும்போது இறையனார் எழுதுனதான் களவியல்னு பார்த்தோம்.
இந்த இறையனார் களவியலுக்கு அகப்பொருளரை எழுதினதான் யாரு? நக்கீரர். சோ இந்த நக்கீரர் இருக்கா இல்லையா, இந்த நக்கீரர் தான் 3 சங்கங்கள் இருந்ததற்கான சான்றுகளை கொடுக்கிறாரு. சரியா, நம்ம பார்த்துட்டு போல 4400 ஆண்டுகள் முதல் சங்கம், 2வது தமிழ் சங்கம் 3700 ஆண்டுகள், அடுத்து 3வது தமிழ் சங்கம் 1850 ஆண்டுகள். இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் என்ன இதுல வந்து சொல்லப்பட்டது, நக்கீரருடைய இந்த இறையனார் களவியல் இறையனார் களவியலுக்கான அகப்பொருள் உரை இருக்கு இல்லையா, இதுலதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் சொல்றாங்க. முச்சங்கம் பற்றிய விரிவான செய்தியை முதல்ல சொன்னது யாரு? நக்கீரர் தான். ஓகேவா? அப்ப சங்கம் அப்படிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் சொன்னது சீத்தலை சாத்தனார். இதுல இந்த சங்கத்தை பத்தின முதல் குறிப்பு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா திருநாவுக்கரசர் எழுதின தேவாரத்துல இருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா 3 சங்கத்தை கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணது யாரு அப்படின்னு கேட்டா நக்கீரர். எதுல எழுதியிருக்காரு? இறையனார் களவியலுக்கான அகப்பொருளுரையில எழுதியிருக்காரு. வேற ஏதாவது இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா இருக்கு. நம்ம ஊருக்காரங்க மட்டும் இல்ல, நம்மளுடைய புகழ் தான் உலக அறிந்தது இல்லையா? சோ அதனால சங்கம் பற்றி கூறிய வெளிநாட்டு பயணிகள் தாலமி, பிளினி சங்ககாலத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா சங்கம் பற்றி கூறிய பிற மொழி நூல்கள் பெரிப்ளஸ், மகாவம்சம் தெரியலாங்க. சோ மகாவம்சம் அப்படிங்கிறது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையில இருந்த பூர்வீக உறவை பத்தி சொல்லக்கூடியது எல்லாமே இந்த மகாவம்சம் நூல் தான். முன்னாடி இருந்துச்சு, இப்ப சமீபத்துல இல்ல. சரிங்களா? சோ மகாவம்சம், தீபவம்சம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பெரிப்ளஸ், சரியா? சோ பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரேன் சி அப்படின்னு படிப்போல, எரித்திரே கடலின் பெரிப்ளஸ். சோ அதுவா இருக்கலாம். மகாவம்சம், ராஜாவளி, இதுல எல்லாத்துலயும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சரி, இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது. இன்னும் நிறைய பேர் குமரி கண்டத்தை ஏத்துக்கல. நம்ம லெமூரியா காண்டினென்ட் அப்படின்னு படிக்கிறோம்லங்க. சோ இந்த லெமூரியா காண்டினென்ட்டையே நிறைய பேர் ஏத்துக்கல. இருந்தாலும் என்ன பண்றோம், நம்ம வந்து சில முக்கியமான இதெல்லாம் வந்து பார்த்திருப்போம். அதுல சொல்லலாம்னா லெமூரியா காண்டினென்ட் இருந்ததுக்கான எவிடன்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலியட் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஸ்காட் எலியட் அப்படிங்கிறவரு ஒரு புக் எழுதியிருப்பாரு. என்ன அப்படின்னா தி லாஸ்ட் லெமூரியா, சரியா, இழந்த லெமூரியா அப்படின்னு சொல்லிட்டு எலியட் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுல நம்மளுடைய முச்சங்கங்கள் பத்தியும் சொல்லியிருக்காரு, குமரிக்கண்டம் பத்தியும் சொல்லப்படுது. ஏன்னா குமரிக்கண்டம் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் ஏத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஏத்துக்கல அப்படிங்கும் போது. ஆனா 1904ல வந்து எலியட் அப்படிங்கிறவர் தி லாஸ்ட் லெமூரியா, அதாவது இழந்த லெமூரியா அப்படிங்கிற ஒரு புக்ல நம்மளுடைய அந்த இது சொல்றோம். முதல் 2 சங்கங்கள் அங்க தானே இருந்துச்சுங்க. முதல் சங்கம் வந்து பக்ருளி ஆற்றங்கரையில தென்மதுரையிலையும், 2வது தமிழ் சங்கம் குமரி ஆற்றங்கரையில கபாடபுரத்துல இருந்துச்சு. சோ அதை ஏத்துக்கிற மாதிரி நிறைய எவிடன்சஸ் எல்லாம் காட்டினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான். சரிங்க, அவர் லெமூரியா அப்படின்னு பாக்குறோம் இல்லையா? சோ இதுக்கு பேர் வந்து யார் சொன்னா அப்படின்னா ஒரு புக்ல இருக்கு, தி மார்மல்ஸ் ஆஃப் தி மடகாஸ்கர், மடகாஸ்கரின் பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். மடகாஸ்கர் ஏரியால ஒரு பெரிய ரிசர்ச் நடந்துச்சு. அங்க கிடைச்ச நிறைய பயாலஜிக்கல் ஃபாசில்ஸ் இருக்கு, பயோஃபாசில்ஸ், நம்மளுடைய உயிரின படிமங்கள். அது எல்லாம் எதுல இருக்குன்னா லெமூர் அப்படிங்கிற ஒரு குரங்கு இனத்தோட படிமங்கள் தான் நிறைய கிடைச்சிச்சு. சோ அதை வச்சுதான் இந்த இடத்துக்கு லெமூரியா அப்படின்னு வந்து பேர் வச்சாங்க. இதுல அந்த மார்மல்ஸ் ஆஃப் தி மடகாஸ்கர் அப்படிங்கிற புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சோ அதெல்லாம் வச்சுதான் நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, லெமூரியான்னு பேர் வந்தது. சோ இந்த இழந்த லெமூரியா அப்படிங்கிற எலியாட் அப்படிங்கிற ஸ்காட் எலியாட் அப்படிங்கிறவர் இந்த புக்கை வந்து எழுதியிருப்பாரு. சோ இதெல்லாம் இருக்கு. சரிங்க, அப்போ நம்ம ஊரை பத்தியும் நிறைய இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சரியா? ஓகேங்க, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்க. சரிங்க, நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல எங்கெல்லாம் பாடப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்திருப்பீங்க. சரிங்க, சரி, இப்போ சமீபத்துல கூட நம்ம வந்து படிச்சிருப்போம். ஆப்பிரிக்கால இருந்து கிட்டத்தட்ட 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஆப்பிரிக்கால இருந்து 70,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிறைய பேர் இடம்பெயர்ந்து மைக்ரேட் ஆகி தான் எங்க வந்திருப்போம், நம்மளுடைய இந்த பக்கத்துக்கு வந்திருக்கோம். எங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மதுரை, இந்த மாதிரி தமிழக பகுதிகள். அதாவது ஆப்பிரிக்கால உருவான மனித இனம் ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்பு இடம்பெயர்ந்து உலகம் முழுவதும் பரவிச்சு. அப்படி பரவனவங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக மிகப்பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. உலகத்துல தோன்றிய முதல் மனிதன் எல்லாமே இந்த மாதிரி ஆப்பிரிக்க பகுதியெல்லாம் உருவாகி இருக்காங்க. அப்படி உருவானவங்க தான் உலகம் ஃபுல்லா பரவுனாங்கன்னு சொல்லி பெரிய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. சோ இதுக்காக அவங்களோட ஜீன் அண்ட் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, இதை கிளாசிபிகேஷன் வச்சு இதுல ஒரு நிறைய ரிசர்ச் போகுது. அப்படி 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்களோட டிஎன்ஏ இப்ப ரீசெண்டா எங்க வந்து டிஸ்கவர் பண்ணிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம மதுரையில இல்லையா. அந்த டிஎன்ஏட வகை என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்குதா? இப்ப சமீபத்துல பேப்பர்ல அதிகமா பேசப்பட்டுச்சு. சோ அந்த டிஎன்ஏட வகை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்க, சோ அது வந்து இருக்கும். இப்போ சமீபத்துல அதாவது அவங்களுடைய ஃபேமிலி வந்து முன்னாடி 70,000 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்து நம்மளுடைய குமரி கண்டம் சொல்லப்பட்ட ஆப்பிரிக்கா கண்டத்துல இருந்து மைக்ரேட் ஆகி வந்தவங்க. சோ அந்த டிஎன்ஏட வகை என்ன அப்படின்னு தெரிஞ்சா நீங்க சொல்லலாம், மதுரையில கண்டுபிடிக்கப்பட்டது. சோ அது வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்ப நம்ம பாப்போமா, இங்க வாங்க. இந்த பாட்டு நம்ம முதல்ல பார்த்தோம். நன் பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி கனக கிளி தருமிக்கு அருளினோன் திரு நாவுக்கு அரசர் சொன்னது. ஓகே, அடுத்துங்க
சங்கமலி தமிழ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு சொன்னா, சங்கமலி தமிழ், சங்கமுகத்தமிழ். சங்கமலி தமிழ், சங்கமுகத்தமிழ் யார் சொல்லிருப்பா? திருமங்கை ஆழ்வார் சொல்லியிருக்காரு. திருமங்கை ஆழ்வார் வந்து தன்னுடைய பாடல்ல சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காரு? சங்கமலி தமிழ் சங்கமலி தமிழ் மாலை 10 வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுல வரும். சங்கமலி தமிழ் மாலை, சங்கமுக தமிழ் மாலை அப்படின்னு 2 இடத்துல சொல்லியிருப்பாரு. சரியா? இப்ப சங்கமலி தமிழ், சங்கமுக தமிழ் யார் சொன்னா? திருமங்கை ஆழ்வார். நம்ம இதே திருமங்கை ஆழ்வார் நம்ம முன்னாடி கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம். மடலேறுதல் பத்தி பாடி இருந்தாரு அப்படின்னு சொன்னோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகேங்க. இது சங்கத்தமிழ் அப்படின்னு பாடினது யார் அப்படின்னா ஆண்டாள். சரிங்க, ஆண்டாள். சங்கத்தமிழ்ல பாடினது யாரு? ஆண்டாள் பாடியிருக்காங்க. ஆண்டாள் தன்னுடைய பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? திருமங்கை ஆழ்வார் வந்து எந்த நூல்ல சொன்னார்னா சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? பெரிய திருமொழினா திருமங்கை ஆழ்வார் தன்னோட பெரிய திருமொழி அப்படிங்கிற நூல்ல தான் சங்கமலி தமிழ், சங்கமுகத்தமிழ் அப்படின்னு வந்து சொல்லி இருப்பாரு. சரியா? சங்கமலி தமிழ் மாலை, சங்கமுகத்தமிழ் மாலை அப்படின்னு பாடியிருப்பாரு. சரியா? ஓகே. ஆண்டாள் சங்க தமிழ்னு பாடியிருக்காங்க. சங்க தமிழ் அப்படின்னு பாடியிருப்பாங்க. சரிங்க. அடுத்து ஒண்ணு பாருங்க. திருக்கோவையார் மாணிக்கவாசகர் பாடியிருப்பார் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து திருவெம்பாவை பாடியிருப்பாரு. மணிவாசகர்னு சொல்லக்கூடிய மாணிக்கவாசகர் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக அப்படின்னு இறைவன் கேட்டுக்கிட்டதுனால மாணிக்கவாசகர் என்ன பண்றாரு? திருவெம்பாவை பாடிய வாயால திருக்கோவையார் பாடுறாரு. அப்படி திருக்கோவையார்ல ஒரு லைன் வச்சிருக்காரு பாருங்க. உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உயர் மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழ். உயர்ந்த மதில்களை உடைய கூடல், அதாவது புலவர்கள் எல்லாம் கூடி இருந்த, அதான் கூடல் மதுரைக்கு ஒரு பேர் உண்டுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆய்ந்த ஒன் தமிழ், அந்த மதுரையில ஆய்ந்த, அதாவது ஆராய்ந்த இனிமையான தமிழ். தீந்தமிழ்லாம் என்னது? இனிமையான தமிழ். புலவர்கள் எல்லாம் ஒன்று கூடிய மதுரையில, உயர்ந்த மதில்ச்சுவர்களுடைய மதுரையில புலவர்கள் எல்லாம் ஒன்றாக இருந்து ஆராய்ந்த தீந்தமிழ். தீந்தமிழ்லாம் இனிமையான தமிழ். எதுல சொல்லப்பட்டிருக்கு? மணிவாசகர் எழுதின திருக்கோவையார்ல சொல்லியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறமா அடுத்துங்க, தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின், தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரை அப்படின்னு சொல்லி நிலை பெற்ற தமிழ், நிலை பெற்ற தமிழ் நிலைத்திருந்த அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுல? சிறுபாணர் ஆட்சிப்படையில சொல்லப்பட்டிருக்கு. நல்லூர் நத்தனார் படிப்பார் இல்லையா? சிறுபாணர் ஆட்சிப்படையில என்ன சொல்லியிருக்காங்க? தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மதுரை அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்துங்க, புனர்கூட்டுண்ட புகழ்சால் சிறப்பின் நிலத்தரு திருவின் நெடியோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, இதுங்க மதுரை காஞ்சியில சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புனர்கூட்டுண்ட புகழ்சால் மரபின் நிலத்தரு திருவின் நெடியோன். சரியா? நெடியோன்னா புகழ் வாய்ந்தவன், நெடுஞ்செழியன், இதெல்லாம் வச்சு சொல்லுது. அடுத்துங்க, தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர் மதுரை. இது சிலப்பதிகாரத்துல சொல்லியிருக்காங்க. தென்தமிழ் நன்னாட்டு தீதுதீர், தீமைகளை தீர்க்கக்கூடிய மதுரை அப்படிங்கிறதையும், அதுக்கு முன்னாடி வந்து மதுரையில இருந்த தமிழ் சங்கங்கள் அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. தென்தமிழ் மதுரை செழுங்கலை பாவாய், இது மணிமேகலையில சொன்னது. சங்கத்தமிழ் மூன்றும் தா, இது ஔவையார் சொன்னது. சங்கத்தமிழ் மூன்றும் தா, ஔவையார் சொன்னது. இது கொஞ்சம் முக்கியமானதுங்க. அடுத்துங்க, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைக்கும். சங்கமும் பார்த்திருக்கோம், தமிழ் படுத்தும் அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல சின்னமனூர் செப்பேடு சொல்லுது. சோ சின்னமனூர் பிளேட்ஸ் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். சின்னமனூர் பிளேட்ல தான் யாரை பத்தி சொல்லியிருப்பாங்க? தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை சொல்லியிருப்பாங்க இல்லைங்க? யாருங்க? தலையானங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை பத்தியும் சின்னமனூர் செப்பேடுல இருக்கு. சோ இதே சின்னமனூர் செப்பேட்ல தான் மதுரையிலேயே இந்திரவிழா நடந்ததை பத்தி சொல்லக்கூடியதும் சின்னமனூர் பிளேட் தான் இல்லையா? இதே சின்னமனூர் பிளேட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம். மதுராபுரி சங்கம்னா மதுரையில இருந்த தமிழ் சங்கம். மகாபாரதம் அப்படிங்கிறது மகாபாரதம். அப்ப மகாபாரதத்தை தமிழ்ல மாத்திக்கிட்டு இருந்தாங்க எங்க? மதுரையில இருக்க தமிழ் சங்கத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, ஓகே. அப்ப இதை பாத்துருக்கோமா? எந்தெந்த பாடல்கள் எல்லாம் இதுல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்துக்கோம். சரிங்க, அப்போ நமக்கு வந்து முச்சங்கங்கள் இருந்ததுக்கான எவிடன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, 3 சங்கங்கள் பற்றி சிறப்பு தகவல்கள் இருக்கு. மதுரை தமிழ் சங்கத்தை நிறுவனர் யாரு? அகத்தியர்னு பார்த்தோம். சரிங்க, சோ நம்ம இதுல பார்த்ததுதான். அடுத்துங்க, சங்கம் அப்படிங்கிறது முதல்ல சொன்னது யாருன்னா சீத்தலை சாத்தனார். இதுல மணிமேகலையில முதலா சொல்லி இருப்பாரு. சரிங்களா? அப்புறம் என்னது? சங்கம் பற்றி முதலா இடம்பெற்ற நூல் திருநாவுக்கரசரோட தேவாரம். அந்த நண்பாட்டு புலவனாக சங்கம் மீறி நற்கனவுகளை தர்மிக்கு அருளினோம், அது பார்த்திருப்போம். அடுத்து முச்சங்கம் இருந்ததை பத்தி சொன்னது இறையனார் களவியல் அகப்பொருளுரை.
இந்த இறையனார் கலவியலுக்காக பொருளுரை எழுதுனது நக்கீரர். நக்கீரர் தான் இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்காரு. சோ இதை வச்சுதான் அந்த 3 சங்கங்களுக்கான தகவல்கள் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? ஓகே. சங்கம் பற்றி கூறிய வெளிநாட்டு பயணிகள் டாலமி, பிளினி இல்லையா? சோ டாலமி அவரோட புக்கு என்ன புக்கு? டாலமி அவருடைய புக் என்ன புக் பார்த்திருப்போம். பிளினி அவருடைய புக் என்ன புக் பார்த்திருப்போம் இல்லையா? டாலமியோட புக் என்ன? ஜியோகிராபியா. என்னங்க? ஜியோகிராபியா அல்லது ஜியோகிராபி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஜியோகிராபியா நம்ம ஜாகிரபி லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாமே இதுல வரையப்பட்டதான். அச்சு திரைகள் வரைஞ்சதெல்லாம் இதெல்லாம் சரியா? சோ ஜியோகிராபியா அப்படிங்கிற புக்ல டாலமியும், த ஹிஸ்டரி ஆஃப் நேச்சர் ஹிஸ்டரி இயற்கையின் வரலாறு சரியா? த நேச்சர் ஹிஸ்டரி இயற்கை வரலாறு அப்படிங்கிற புத்தகத்துல பிளினியும் சொல்லியிருப்பாங்க. சோ இதே பிளினி தான் நம்மளுடைய முசிறியை பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்க, நிறைய சொல்லியிருக்காரு. ஓகேவா? சோ அதுல தாங்க முசிறியை பத்தி கூட பிளினி சொல்லுவார்ல, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தானேங்க. முசிறி இஸ் த லார்ஜஸ்ட் எம்போரியம் இன் இந்தியா இல்லையா? இந்தியாவில மிகப்பெரிய பேரங்காடி அப்படிங்கிறது முசிறி அப்படின்னு சொன்னது பிளினி தான். ப்ரீவியஸ்ல கேட்ட கொஸ்டின்ங்க இல்லையா? சரிங்க. அந்த அவர் வந்த பீரியட்ல வந்து அந்த டைம்ல இருந்தாலே ஒரு லார்ஜஸ்ட் எம்போரியம் மிகப்பெரிய பேரங்காடி அப்படின்னு எதை சொல்றாரு? முசிறிய சொல்லியிருக்காரு. யாரு? பிளினி சொல்லியிருக்காரு. சரி, பிளினியோட பாத்திருக்கீங்க. அது மாதிரி சங்கம் பற்றி கூறிய பிறமொழி நூல்கள் பெரிப்ளஸ் ஆஃப் தி எரித்ரன்சி, மகாவம்சம், ராஜாவளி இதெல்லாம் இருக்கு. அது மாதிரி எலைட் எழுதின த லாஸ்ட் லெமூரியா அப்படிங்கிறதுல முச்சங்கங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து மாமல்ஸ் ஆஃப் தி மடகாஸ்கர், அதுல லெமூரியா கண்டத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. மடகாஸ்கரின் பாலூட்டிகள் அதுல அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முக்கியமான பாடல்லாம் பார்த்தோம். சங்கமலி தமிழ் மாலை, சங்கமுக தமிழ் மாலை திருமங்கை ஆழ்வாரும், சங்கத்தமிழ் அப்படிங்கிறது ஆண்டாளும், உயர்மதில் கூடலில் ஆய்ந்த ஒன் தீன் தமிழ் அப்படிங்கிறது மணிவாசகரும், தமிழில் பெற்ற தாங்கர் மரபின் சிறுவானாற்றுப்படை இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தாங்க. சோ அது மாதிரி சங்கத்தமிழ் மூன்றும் தா ஔவையார் சொன்னது. மகாபாரதம் தமிழ் கொடுத்து மதுராபுரி தமிழ் சங்கம். சரியா? இது நம்மளுடைய சின்னமன் ஒரு பிளேட். ஓகேவா? சரி, அப்ப இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? போன கிளாஸ் தமிழ் சங்கம் என்னன்னு பார்த்திருந்தோம். சோ அந்த தமிழ் சங்கம் அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணிருக்கோம்? இப்போ அதுக்கான எவிடன்சஸ் என்ன இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்க, ஓகேங்க. சரி, இப்போ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்தது வந்து தமிழ் சங்கங்களை பத்தி 2 கிளாஸ் பார்த்திருக்கோம். சோ அடுத்த கிளாஸ்ல என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னாக்கா அகத்தியம், தொல்காப்பியம் இந்த மாதிரி இருந்த பழைய நூல்களை பத்தியும் அதுல இருக்கக்கூடிய குறிப்புகள், பள்ளிப்பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய பாடல்கள், சோ இதையும் நம்ம வந்து சேர்த்து அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்க போறோம். சரி, சோ அதுலயும் நம்ம முன்னாடி ஒரு கிளாஸ்ல வந்து கொஸ்டின் எல்லாம் கேட்டிருந்தோம். 11 திணைகள் பாடப்பட்ட நூல் எது, அதுல எந்த திணை பாடல அப்படின்லாம் கேட்டிருந்தோம் இல்லையா? சோ புறத்திணைகள்ல 11 திணைகளை பாடின நூல் எதுன்னு கேட்டா புறநானூறு. நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க, சூப்பர். சோ அது மாதிரி அதுல வந்து பாடப்படாத திணை வந்து ஒழுங்கிய திணை வந்து பாடிருக்க மாட்டோம். சரியா? சோ நம்மளோட கிளாஸஸ் வந்து முன்னாடி பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனல்ல இருக்கும், பாத்துக்கோங்க. டெய்லி காலையில நடக்கக்கூடிய இந்த வைகரை வகுப்புல கலந்துக்கோங்க. தமிழ் இலக்கியம் பத்தி நிறைய தகவல்களை நம்ம இன்னும் போக போக தெரிஞ்சுக்க போறோம். சோ போட்டித் தேர்வு நோக்கிலும் அது மட்டும் இல்லாம தமிழோட பெருமையும் பாக்குற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, கண்டிப்பா பாருங்க. இன்னைக்கு கேட்கப்பட்ட வினாக்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.